என்னது? ட்ரெஸ் எல்லாம் கண்ட இடத்துல கழட்டி போட்டுட்டு என்ன பண்றா? தரிசா கிடக்குது பூமி, அதுக்கா படைச்சான் சாமி. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கா? என்னடி இது கண்டாவி? துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கதவையும் திறந்து வச்சுக்கிட்டு என் கண்ணே கூசுது. திடீர்னு எவனாவது உள்ள நுழைஞ்சா என்னடி பண்ணுவ? உள்ள இழுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு கபடி விளையாடுவோம். நீ செஞ்சாலும் செய்வ. எனக்குன்னு எப்படித்தான் வந்து பிறந்தியோ? டாக்டரா இருக்க இது கூடவா தெரியல? டியூப்லைட் எல்லாம் காலம் சென்ற எங்க அப்பாவோட திருவிளையாடல். அடி செருப்பால. மம்மி, உண்மையிலேயே என் ஃபிகர் ரொம்ப செக்ஸியா இருக்குல்ல? பிரியா, பிரியா! ஐயோ, நாய் என் பொண்ணை திறந்தது. ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். சொல்லி வை. என்னடி அனு, வாட் இஸ் திஸ்? இவ்வளவு லேசியா இருக்க? காலேஜுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு புறப்படு. சாரி பிரியா, 5 நிமிஷத்துல வந்துறேன். அங்கிள், நீங்க தானே பாத்துட்டு இருங்க, நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகே ஓகே. வாட் இஸ் திஸ்? வெரிஃபிகேஷன், வெட்டிங் வெரிஃபிகேஷன். என் மாப்பிளைக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். ஏ ஒயிட் ஆப்பிள், என் மாப்பிளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உனக்கு தெரிஞ்ச லடிக்கு யாராவது இருந்தா சொல்லு, கிடிக்கி போட்டு பிடிச்சிடலாம். இல்ல, பக்கத்திலேயே ஊத்துக்குழி வெண்ணெய் இருக்கும் போது நெய் கலைறீங்களே. ஓ, அப்ப நீ வெண்ணெய் உன்னை உருக்குனா நெய் ஆயிடுவியா? நாங்க ஒண்ணு இடிச்சவாயன் இல்ல. கொஞ்சம், ஏய் இன்னும் கொஞ்சம். கீழே. அப்படிதான். வெரி குட். கீழே கீழே கீழே. என்ன பிரியா, வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? நான் சொன்னேனா? போயா. பழிச்சுன்னு ஒரு பொண்ணை பார்த்தா போதும், உடனே வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. போயா. ஐயோ, சொன்ன உடனே போறானே, இப்ப என்ன பண்றது? ஹே மிஸ்டர் திவாகர் சார், சார் ப்ளீஸ் 1 மினிட் இங்க வாங்க. ஸ்கூட்டர் ரிப்பேரா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you very much. Thank you so much. என்ஜின் அடிக்கடி சூடாகுது. Thank you. உங்க கை பட்டோன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பின்னால இருக்கிறீங்களா? மணல் மூட்டை மாதிரி திம்மு திம்முன்னு இருக்க. உன்னை பார்த்தாலே டம்மு டம்முன்னு கொப்பனம் போல இருக்கியா? காப்பாத்துங்க, என் வீடு தெரியாது. காப்பாத்துங்க. பிரியா, பிரியா, உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். சாமி மாடு மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்து டாவடிக்கிறேன்னு என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. இந்த கண்ண பாரியா, இந்த மூக்க பாரியா, இந்த நெஞ்ச பாரியா, என்ன இருக்குன்னு பார்த்தாவது புரிஞ்சுக்கியா? அவ்வளவு லவ் யா லவ்.
என்னடி அனு உங்க அண்ணனும் நீயும் என்ன மரமண்டியா அந்த ஆளை மாஞ்சி மாஞ்சி டாவடிச்சிட்டு இருக்க தடிய மிலிட்டரி தடிய அவனுக்கு லவ்னா என்னன்னு தெரியாதா ச்சே, நான் என்ன கைய பிடிச்சு இழுத்து ரேப் பண்ணவா சொல்றேன் எப்படியாச்சும் உங்க அண்ணன் எனக்கு செட்டப் பண்ணி விடுடி ப்ளீஸ் இங்க பாரு எனக்கு அண்ணியா வரப்போறவளுக்கு சில தகுதிங்க வேணும் அதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல என்கிட்ட என்னடி இல்ல மூக்கு இல்லையா மொழி இல்லையா அழகு இல்லையா அறிவு இல்லையா உங்க அண்ணனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் என்கிட்ட தாராளமா இருக்கு தெரியுதுல்ல அப்புறம் என்ன ஐயோ உனக்கு வெக்கம் இல்ல மானம் இல்ல சூடு இல்ல சொரணம் இல்ல மொத்தத்துல உங்ககிட்ட எதுவுமே இல்ல உன்னை அண்ணியா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல நான் செத்துருவேண்டி முதல்ல அதை செய்யுமா போ செய்றேன்டி அப்படியே செத்தாலும் நான் மட்டும் சாவேன் நினைக்காத முதல்ல உன்னை கொன்னுட்டு அந்த கறிமுட்டைய கொன்னுட்டு உங்க அண்ணனையும் கொன்னுட்டு தான் நான் சாவேன் நீ தடுத்தாலும் சரி உங்க மாமன் தடுத்தாலும் சரி உங்க அண்ணன் தான் என் புருஷன் எவன் போட்டோ அனுப்புறாரு பாத்துறேன் அந்த லெட்டர் சரியா கிட்ட கூட नहीं आपका कोई खत नहीं आया நான் யார்கிட்டயும் சொல்ல आपका மாட்டேன் कोई खत என்ன नहीं आया நம்பு கொடுப்பா कहा ना कि Please, अरे वो ऑफिसर्स के हैं இரு 20 rupees नहीं चाहिए 50 नहीं चाहिए 75 rupees कहा ना नहीं चाहिए 100 अरे குடியா பணம் எடுத்து குடியா अरे, छोड़ो अरे क्या कर रही हैं आप अरे छोड़ो குடிக்கலாம்ல उसको थप्पड़ क्यों मारा ஏய் தொப்பி வேலைய பார்த்துட்டு போயா ஏய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க ஏண்டி போஸ்ட்மேன் அடிச்ச இதுக்கு மேல பேசுன ஒன்னையும் அடிப்பேன் போடி முந்தானையில முடிச்சு வச்சா கூட அவுத்துருவாளுங்க போட்டோ அனுப்புறாளுங்க ஏய் குடிங்க ஆனோ இதுல நீ தலையிடாத ஏ எங்க அண்ணனுக்கு நான் பொண்ணு பார்க்காம வேற யாரடி பாப்பாங்க இங்க பாரு கடைசியா சொல்றேன் இனிமே இந்த மாதிரி போட்டோ எல்லாம் வரவழைச்சா உன்னை கொலை பண்ணிடுவேன் இப்ப கொடுக்க புரியல விடு வந்து என்ன ஆம்பளை கிடைப்பாங்க திரியாளுங்க சொந்த ஊர்லயே தள்ளிட்டு போக வேண்டியதானே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சட்டை பண்ணி வச்சிருக்கேன் ஏன் இப்படி வெறி பிடிச்சி அழிற ஆமாடி ஆமா எனக்கு வெறி தான் பிடிச்சிருக்கு தடிய தடிய எங்க பாத்து